ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த தொக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து சைட் டிஷ்க்கு எந்த கவலையும் பட வேண்டாம். டக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங் இது. ஸோ அதனால் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இதை கட்டலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா வெறும் கொத்தமல்லி வச்சு தான் பண்ண போகிறோம். கூடவே வந்து புளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான். இது கூட வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் புளியும் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் 2 கட்டு கொத்தமல்லின்றதுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நல்லா தண்ணி அந்த மாதிரி இருத்துருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்டு வந்து சீக்கிரமாக கூட செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் கட்டும் போது இந்த மாதிரி வந்து தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கு போட்டு கலந்து கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கொத்தமல்லியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி, இது 3த்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார், ரசத்தில் போடும்போது கூட ரொம்ப வந்து சாப்பிட மாட்டோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம சாப்பிட்றதும் அளவு அதோட குவான்டிட்டி நிறைய இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேருங்க, ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கும் போது கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எண்ணெயும் இதுவும் சேர்ந்து நல்லா வர மாதிரி கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துகிட்டே இருங்க. எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். இல்லை அதை அப்படியே ஓப்பனில் கூட வைக்கலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் இந்த மாதிரி சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். இது அடியெலாம் ஒன்றும் பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கனமான இரும்பு கடாய் அந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கடாயில் வச்சு கலரிட்டே இருக்க போகிறோம்.
இப்போ இது மாதிரி கொதித்து கொஞ்சம் சுண்டுற டைமில் ஒரு பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட உப்பு, புளிப்பு, காரம் அதே சமயத்தில் இந்த கொஞ்சம் இனிப்பெல்லாம் சேரும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இதில் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வெளியில் வரணும். அது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்ருக்கணும். நீங்கள் அப்பப்போ கலரி விட்டாலே போதும். இந்த தொக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஆற வச்சும் சாப்பிட்லாம் ஸ்டோர் பண்ணி. சாதம் மட்டும் சூடாக வடிச்சிட்டு இந்த தொக்கு போட்டுட்டு சாப்பிடுங்க. கூடவே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எதனா சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஆறிடுச்சு. ஆறி ஃபுல்லாக எண்ணெயும் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே. இப்போ இது எதனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 நாள் வெளியில் வச்சும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி ஊறுகாய் பதத்துக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலரி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வந்து வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஒரு தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காது. டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு எதனா பண்ணணுன்னா கூட சாதம் மட்டும் வடித்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதே சமயத்தில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. அதனால் நீங்கள் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.